தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி வகுப்பறைகளில் ப வடிவில் மாணவர்களுக்கான இருக்கைகளை அமைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலுவேல், தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கையை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இனி அரசு பள்ளிகளில் பா வடிவில வகுப்பறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடைசி பெஞ்ச் என்கிற அந்த இருக்கையை இனி இருக்கக்கூடாது. பா வடிவில அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியருடைய அந்த பாடம் எடுக்கக்கூடிய அத்தனை திறன்களும் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நோக்கில பா வடிவுல இனி அந்த வகுப்பறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆசிரியர் பாடம் எடுக்கக்கூடிய நிலையில அனைத்து மாணவர்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில அமைவதற்கான இந்த நடவடிக்கையை தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறது. குறிப்பாக விசிபிலிட்டி அனைத்து அந்த போர்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் மிக தெளிவாக இருக்கணும். அதே போல மாணவர்கள் எளிதில் டீச்சர் அணுகக்கூடிய வகையில பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இந்த பா வடிவில் வகுப்பறை அமைக்கப்பட்டால் எளிதாக புரியக்கூடிய வகையில இருக்கும். அதே போல மாணவர்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், அதாவது போதுமான இருக்கை வசதியுடன் இந்த பா வடிவில் இருக்கை அமைத்தால் போதுமான அளவுல அங்க இருக்கக்கூடிய வகையில இந்த பா வடிவில் அமைத்தால் அமையும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. அண்மையில மலையாளத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்துல கிராமப்புற மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சில பள்ளிக்கல்வித்துறையும் இந்த நடவடிக்கையை பின்பற்றினாங்க. அதை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையும் இனி எல்லோருக்கும் முன் இருக்கை தான் என்கிற அடிப்படையில இந்த பா வடிவுல இந்த வகுப்பறையை உருவாக்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குனர் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கும் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விசிபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, மானிட்டரிங், கம்ஃபர்ட், லைட்டனிங் அண்ட் வென்டிலேஷன், இன்க்ளூசிவ் டிசைன், டெக்னாலஜி அண்ட் இன்டகிரேஷன் என்கிற அடிப்படையில இந்த முதல் முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் இருந்தால் 50 மாணவர்களுக்கும் ஏதுவான பாடம் செய்யக்கூடிய ஆசிரியருடைய அத்தனை திறனும் அத்தனை மாணவர்களுக்கும் போய் சேரணும் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை எடுத்திருக்கிறாங்க. பாலுவே, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.